sir. Hi guys, good evening to everyone. Good evening, sir. Good evening, Good sir. evening, sir. Good evening, sir. Very good evening to you all. How are you today? Good evening, sir. Fine. Good evening, sir. Happy. Okay, I'm fine, thank you, sir. good. I am also Sir, happy how are to you, sir? Accident சொன்னீங்க. yes, I am also happy to see you everyone once again in today's class. I hope you all are doing well and I am also a little bit okay. So actually I had a hit on my left eye and it was swollen. இடது கண்ணுல ஒரு பால் அடிபட்டு அப்படியே ஃபுல்லா வீங்கிட்டது. So அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து yesterday full rest. Day before yesterday also. Now little bit okay. I can manage. Right. So thank you so much. Personally, a lot of you, many of the students have sent me a message and you have prayed for me. Thank you so much for your kind concern and kindness. Okay. I hope you all would have listened to the video clip which I have shared just now before 15 minutes. So how many of you have heard the video clip? Watched it. எத்தனை பேர் பார்த்தீங்க கேட்டீங்க கை வைத்துக் கொள்ளுங்க பார்க்கலாம். Right. பெரும்பாலும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். So I could give the chance for one student to summarize what you have listened. Right. அதுல நீங்க என்னத்தை கேட்டீங்கன்றத ஒரு ஆள் எனக்கு சம்மரைஸ் பண்ணி விடுங்க டக்காண்டு. யாராச்சும் ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணிட்டு தயவு செய்து நீங்க என்ன கேட்டீங்க அப்படிங்கறத சம்மரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. குட் ஈவினிங் சார். எங்களோட அந்த வீடியோல வந்து எங்களோட அட்டெண்டன்ஸ் ஒழுங்கா பார்க்க சொன்னாங்க. அதுக்கு டெய்லி கேட்க சொன்னாங்க. ஒரு வீடியோவை கேட்டுட்டு அதுல வந்து இப்ப உங்களுக்கு தெரியாத வேர்டு இருக்குன்னு தானே, அப்போ ஒவ்வொரு நாளும் 5 வேர்டு எழுத சொன்னாங்க. அதாவது ஒரு 7 நாள் சேலஞ்ச் வந்து இண்டையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 30 நிமிஷம் வீடியோ 7 நாளைக்கு கேட்கணும். 7வது நாள் வந்து திரும்ப முதல் இருந்து கேட்ட வீடியோவை வந்து நாங்க என்ன செய்யணும் சொன்னா நாங்க வேலை செய்து கொண்டிருக்கும் போது கேட்கணும். அதோட அந்த வீடியோ கேட்டுட்டு எங்களுக்கு தெரியாத அந்த 5 வேர்டுக்கும் மீனிங் வந்து தமிழ்ல எழுதணும் அல்லது இங்கிலீஷ்ல எழுதணும். எழுதிட்டு குரூப்ல சென்ட் பண்ண சொன்னாங்க. அதோட அந்த வீடியோ சென்ட் பண்ண வந்து Show me, please turn on your mic. Show me mic on பண்ணிருக்காதீங்க. சாரி சார். என்னன்னு சொன்னா அந்த 7வது நாள் முடிந்ததுக்கு பிறகு வந்து திரும்ப முதலிருந்து அந்த வீடியோவை கேட்க சொன்னாங்க. அது நாங்க வந்து வேலை செய்யும் போது கேட்க சொன்னாங்க. அதாவது ஆக்டிவா இல்லாம அந்த வீடியோல ஃபோக்கஸ் பண்ணாம நாங்க வந்து வேறொரு வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த வீடியோவை கேட்கணும். அப்போ கேட்கும்போது நாங்க அந்த எடுத்து வச்ச 5 வேர்டையும் வந்து எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து எங்களோட பிரெயின் வந்து அதை லிசன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளவு வந்து அந்த வீடியோட சம்மரி. ரைட். வேற அட்டெண்டன்ஸ் அப்படி இப்படி லிசனிங் வேற ஒன்றும் சொல்லலையா? 9% வந்தா தான் லாஸ்ட் எக்ஸாம் எழுத முடியும். ரைட். இன்றைக்கு ஒரு விஷயம் நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. நான் இது வந்து என்ன யூடியூப்ல லிங்க் பண்ணிருக்கிறேன். வீடியோ கிளிப்ஸ் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தது. ரைட். ஸோ பாருங்க யூடியூப்ல நான் லிங்க் பண்ண இல்லை. ஹியர் ஆஃப்டர் யாருக்கு வலிடான ரீசன் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த வீடியோ கிளிப்பை ஷேர் பண்ணி கொள்வோம். ரைட். Because you know some of you are not attending the classes properly, right? So classes ஒழுங்கா ப்ராப்பரா நீங்க ஜாயின் பண்ணாத சந்தர்ப்பத்தில் அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் சும்மா நீங்கள் என்ன just go through it, so there won't be any improvement in yourself. So அதை நாங்கள் தவிர்த்து கொள்றதுக்காக இனிமேல் வலிடான ரீசனோட ரிக்வெஸ்ட் பண்றாங்களுக்கு மட்டும்தான்
recording share பண்ணப்படும். That is one thing, and attendance is compulsory for you, right? So உங்களோட attendance வந்து மிக மிக முக்கியம். இது சம்பந்தமா ஏதும் அசௌகரியங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து என்னோடையோ அல்லது ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸோடையோ நீங்கள் காய்ச்சி கொள்ள முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோட காய்ச்சி கொள்ளுங்க. சரியா? ரைட். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு ரெக்கார்டிங் வேணுமா ரைட். சார்? எங்களுக்கு ரெக்கார்டிங் தரணும். நாங்க இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க, எங்களுக்கு நீங்க தரணும், ரெக்கார்டிங் தரணும். கிளாஸ் டைம் இருப்போம். அது இப்ப எங்களுக்கு தெரியும் தானே, அதானே சார் சொல்லி இருக்கிறார். இப்ப கிளியரா சார் சொல்லி இருக்கிறாரு என்ன, நாங்கள் அட்டெண்டன்ஸ் எடுப்போம். இந்த அட்டெண்டன்ஸ்ல வாராக்களுக்குரிய ரெக்கார்டிங் வந்து அப்படி வரும். இன்னும் ஒரு குரூப்பா அவர் சொன்னவர் என்ன இது செய்து கொண்டு அதனூடாக போய்கொண்டு இருக்கும். சரியா? சோ நீங்கள் யோசிக்க தேவையில்லை, தொடர்ந்து கிளாஸுக்கு வராக்கள் யோசிக்க தேவையில்லை. இப்ப இந்த ஸ்கிப் பண்ணி கிளாஸுக்கு வராங்க தானே, அவங்களுக்கு தான் இது ஒரு தலையீடியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வளமையா நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்றாங்க, அதை பற்றி worry பண்ண தேவையில்லை. அடுத்தது இன்றைக்கும் நான் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நான் எப்ப வீக்லி எக்ஸாமுக்குரிய லிங்க் அனுப்புனது? Do you remember? ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும் நான் எப்ப அனுப்புனேன்னு? கிளாஸுக்கு அடுத்த நாள் ரைட், மண்டே அனுப்புனது. ரைட். அப்ப இன்றைக்கு ஒரு 4 பேர் செய்தாங்க. இன்றைக்கும் ஒரு 4 பேர் எக்ஸாம் செய்தாங்க. ரைட். அதுல இன்னும் கொஞ்சம் பேர் எக்ஸாமே செய்யல. ஒரு 20% எக்ஸாம் செய்யல. I don't know what is the reason, but I have already told you it is compulsory. Right. நீங்கள் எக்ஸாம் செய்யறது ரெக்கார்ட் எங்களுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஸோ எல்லா மார்க்ஸும் வந்து எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பார்த்து தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் அவுட் ஆகும். ரைட். வெறுமனே நீங்கள் நினைக்க கூடாது தனியா அந்த எக்ஸாமுக்குரிய மார்க்ஸை மட்டும் எடுத்து தான் உங்களோட சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணப்பட முடியல. அப்ப தயவு செய்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. இது இவ்வளவும் நான் சொன்னதில்லை, இன்றைக்கு எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ரைட். ஸோ அவங்க சொன்ன அவ்வளவு விஷயமும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதே நேரம் வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க என்னென்ன ரிக்வயர் பண்ணினாங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு மட்டுமில்லை, எல்லா பேட்சஸுக்குமே இதே செஷன் இன்றைக்கு இப்போ போய்கொண்டே இருக்கும். ஆனால் எனக்கு இதுக்கு மேலே கூட கதைக்க விருப்பம் இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் மெச்சூர்ட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வை தே ஆர் டெல்லிங் லைக் திஸ். ரைட். ஏன் அவங்க இப்படி உங்களை சொல்றாங்க இப்படி செய்யுங்கன்றது நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரிதானே? ரைட். அப்ப நாங்க டைரக்டா கிளாஸுக்குள்ள போவோமா? Yes, Chris, do you want to talk? Yeah, ma'am. Sir, Yes. batch number வந்து 47B. So exam அந்த weekly exam அந்த பேப்பர்ல so B group இல்ல. So sir C நான் என்று D போடும். groupல தான் C என்று C போடும். or D? C. Okay sir, already I completed D. Okay. Thank you. ரைட். எப்பவும் நீங்கள் C போட்டீங்கன்னு சொன்னா சரி. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் Okay. எக்ஸாம்லயே போட்டுட்டேனே, C your group is C அப்படின்னு போட்டுருக்கு. No sir, first class I am not attending. Okay, right. So I would like to start today's class with some sentence patterns. அப்ப இன்றைக்கும் நான் இந்த கிளாஸை வந்து கொஞ்சம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். So very easy sentence patterns today we are going to learn, and it will help us express certain things whenever we talk with others. அப்ப நான் இன்றைக்கு அறிமுகப்படுத்த போற சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸும் மிகவும் இலகுவான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். அதை நாங்கள் என்ன செய்வோம், அடிக்கடி எங்களோட பேச்சுல நாங்கள் கதைக்கும் பொழுது, நாளாந்தம் கதைக்கும் பொழுது we can use them. Right. In that way, the first sentence pattern today I would like to introduce is it's easy to. Easy அப்படின்னு சொன்னால் என்ன? What is that? Easy means இலகுவானது. அப்ப it is easy அப்படின்னு சொல்லும் பொழுது அது இலகுவானது. அது இலகுவானது. Yeah. Right. So எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? Could you able to see the screen? Yes, sir. Right.
It is or it's easy to, right? அப்ப அந்த டூக்கு பக்கத்துல வர verb வந்து நாங்க we are going to use the verb stem, verb 1 யூஸ் பண்ணிக்கொள்ள போறோம். For an example, it's easy to learn English. என்ன அப்படி? It's easy to learn இங்கிலீஷ் English. படிப்பதற்கு இலகுவாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வது இலகுவாக இலகுவானது. Right. It's easy to drive a car. கார் ஓட்டுவது இலகுவாக கார் கார் ஓட்டுறது ஓடுவது இலகுவானது. இலகுவானது. Okay. It's easy to solve this problem. இந்த பிரச்சனையை பிரச்சனையை இலகுவாக தீர்ப்பது முடிக்கலாம். இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வது இலகுவானது. அப்ப ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யறது மிகவும் இலகுவானது அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் ஈஸி டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கால என்னன்றத போட்டோம்னா சரி. அப்ப இந்த முதலாவது சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாருக்கும் கிளியரா? Yes, sir. Right. So let's move to the second one. So அப்ப ஈஸி அப்படிங்கிறதுக்குரிய நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? What is the negative form? Difficult. Hard என்று சொல்லுவோம் அல்லது difficult அப்படின்னு சொல்லுவோம். So Tough. here I use the word difficult, right? So it is difficult to அப்படின்னு சொல்லும் பொழுது என்னத்தை சொல்ல வாராம்? கடினமானது. கடினமானது. இந்த காரியத்தை செய்வது கடினமானது. கஷ்டமானது அல்லது கடினமானது அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க பயன்படுத்தி கொள்வோம். அப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இட்ஸ் difficult to find a job these days. என்ன அப்படி என்று சொல்லுங்க? இந்த நாட்கள்ல வேலை தேடுறது இந்த நாட்களில் ஒரு தொழில் எடுப்பதுன்றது கஷ்டமானது. ஓகே, ரைட். ஓகே, இட்ஸ் difficult to lead a happy life in Sri Lanka. இலங்கையில் சந்தோஷமாக வாழ்வது கஷ்டமானது. இலங்கையில ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுன்றது கஷ்டமானது. Very often we face many problems. Okay, just for examples, don't misunderstand. Right, it's difficult to make her understand. அவளுக்கு புரிய வைப்பது கடினமானது. அவளை புரிய வைக்கிறது கஷ்டமானது. Right, it's difficult to manage the expenditures. It's difficult to manage the expenditures. Expenditures means செலவீனங்கள். செலவு. Okay, so how will you say that? It's difficult to manage the expenditures. முகாமைத்துவம் செய்வது கடினமானது. என்ன அதாவது என்ன, இந்த செலவுகளை சமாளிக்கிறதுன்றது கடினமான ஒரு விஷயம். ரைட். அப்ப பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வது இலகுவானது அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் ஈஸி டு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே போல பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யறது கஷ்டமானது இலகுவானது அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் டிஃபிகல்ட் டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இது ரெண்டும் எல்லாருக்கும் கிளியரா? Yes, sir. Right. So now we are going to join this positive and negative idea together by using the conjunction but. அப்ப இந்த பாசிட்டிவையும் நெகட்டிவையும் நாங்கள் ஒன்றா ஜாயின் பண்ணி சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, சில சந்தர்ப்பங்களில் நாங்க சொல்லுவோம் என்ன, இதை செய்யறது ஈஸி ஆனா அதை செய்யறது கஷ்டம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே, பேச்சு வழக்குல சொல்லுவோம் என்ன, சொல்றது ஈஸி ஆனா
செய்யறது கஷ்டம். செய்யறது கஷ்டம். வெரி குட். சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது கஷ்டம். அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்? இட்ஸ் ஈஸி டு டெல் பட் difficult to do or But implement. difficult to Okay, right. It's easy to tell, but difficult to do, but difficult to implement. So it's not necessary to repeat again. It's difficult to. அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் ஆல்ரெடி நாங்க அந்த இட்ஸ் போட்டு இருக்கிறோம் தானே. அப்ப இங்க பட்டுக்காங்கால நாங்க difficult to போட்டுக்கொள்ளலாம். சரிதானே. அப்படி இல்லை நான் ஃபுல்லா தான் சொல்லுவேன்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஈஸி டு டெல் பட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு டூ. It's easy to tell but difficult to do. Both are accepted. Okay, right. அப்படியே வருவோம். சாப்பிடுறது ஈஸி, சமைக்கிறது கஷ்டம். It's It is easy to It eat, is easy to but cook, but It's easy to eat but but difficult to cook. Difficult to cook. Cooking. but Cook. difficult to cook. Okay. செலவழிக்கிறது ஈஸி, சம்பாதிக்கிறது கஷ்டம். It's easy to expenditure, but It's easy to spend the money, but difficult but to earn the money. difficult to earn the money. earn. It's not necessary to repeat the money. It's easy to spend the money, but difficult to earn. Right. அப்ப சமைக்கிறது காசு செலவழிக்கிறது ஈஸி, ஆனால் அதை சம்பாதிப்பது கஷ்டம். Right. So are you clear up to now? Yes, sir. Yes, sir. Okay. அட்வைஸ் பண்றது ஈஸி, ஆனா அதை ஃபாலோ பண்றது கஷ்டம். It is easy to advise. It's easy to advise, but difficult to follow. Follow the advice. Okay, good. So guys, Follow. now I am going to give you the chance. You are going to give me some examples like this. So இந்த but யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. You can raise your hand and give your own examples. Those who are ready, kindly raise your hands. Oxford 47034. It's easy to teach, but difficult to understand. Okay. Sharmini. Sharmini, kindly turn on your mic and give your example. Fatima Shihana. It's very easy to wear a new dress, but difficult to wash it. Okay. Silandania. It's easy to sleep, but difficult to wake up. Wake up. Practical example. Okay. Shahir. It's easy to make a problem, but difficult to solve the problem. Okay. Nusrat Shifna. It's easy to take salary, but difficult to go work. It's easy to get the salary, but Take difficult to go to work. Go work. Okay. Saranya. Yes, Saranya. John. It's easy to eat, but difficult to cook. Okay. John.
It's easy. Easy to walk, but difficult to walk the mount. Kumitra, It's easy to drive, but difficult to long travel. Sodhinayagi, It's easy to test, but difficult to clothe. Mushafi, Muhammad Sauki, It's easy to promise, but difficult to keep. difficult to execute. Nufaiza, Hello? It's easy to tell someone to be happy, but difficult to deal with depression. okay, Rajiban, Exam, but difficult to learn. okay, Rajiban, It's easy to love, but difficult to marry. difficult to marry, okay. Shaumini, It's easy to eat pizza, but difficult to spend money. okay. Himaya Khalil, Himaya Khalil, are you there? Krish, It's easy to use social media, but difficult to sleep. okay. Kavishant, It's easy to buy a license, but difficult to drive a car. okay. Sarah, It's easy to advise, but is difficult. Nilakshan, It's easy to destroy, but difficult to make this. Ravi, It's easy to drive, but difficult to work. Nivita, Nivita, are you there? It's easy to listen music, but difficult to sing. Ashwinia, Sir, it's easy to song, but difficult to singing. once again. It's easy to song, அப்படின்னா என்ன? It's easy to song and பாட்டு song கேட்க நல்லா இருக்குமா பாடலாது. it's easy to listen to the songs or listen to music, but difficult But to sing. difficult to singing. Singing, let's sing. Sing, okay, sir. Okay, good. Fatima Rifka, It's easy to cook, but difficult to clean the Tiliban, dishes. Yes, sir. It's easy to drive, but difficult to travel in bus. okay. Jalani, It's easy to eat jackfruit, but difficult to clean. Sarania, It is easy to studying, difficult to memorize. Sharmini, It's easy to make plans, but hard to follow through. Mushafi, Easy to eat, but difficult to work. Nivita, All retails. okay. Sivasini, It's easy to destroy, but it's difficult to build. okay. Kavishant, It's easy to tell, but difficult to climb a mountain. good. Indika,
It's easy to music but difficult to dance. Guna, It is easy to sewing, but difficult to make. once again, Guna. It's easy to sewing, but difficult to drawing. என்ன சொல்ல வாரீங்க? தைக்கிறது ஈஸி, வரைகிறது கஷ்டம், அப்படியா? அப்ப it's easy to sew, not sewing, sew. It's easy to sew, but difficult to draw. Okay. Draw. Okay, ing form இல்ல, சரியா? Okay, good. Shagina? It's easy to study but difficult to doing exam. Difficult to do the exam. Sahra? MIF Sahra. Kindly turn on your mic. It easy to stitching, but difficult to cut. It's easy to stitch, but difficult to cut. Hasna? It's easy to drive, but difficult to travel. Shifa? It's easy to watch TV, but difficult to avoid it. Nalin Priyadarshini? It's easy to work out, but difficult to maintaining to diet. Maintain the diet. Okay. Dilshina? It's easy to destroying trees, but difficult to plant it. It's easy to destroy the trees, but difficult to plant. Karuna? It is easy to listen song but difficult to sing. Okay, good. Right. அப்ப பாருங்க, நாங்கள் ஒன்றை செய்யறது ஈஸி, ஆனா இன்னொன்றை செய்யறது கஷ்டம் அப்படிங்கிறத எப்படி நாங்கள் சொல்லலாம் என்று சொல்லி பார்த்துருக்கிறோம். ஸோ எங்களோட டே டு டே லைஃப்ல இதை யூஸ் பண்ணலாமா இல்லையா? You can use it. Very often you can use this sentence pattern. Okay. Right. So let's move to the next sentence pattern. That is, what is the point of? அப்படின்னா என்ன என்று சொல்லி பார்ப்போம். Right? What is the point of? After point of, after the preposition of, we are going to use the verb present participle, அதாவது வேர்போட ing சேர்க்க போறோம். ரைட். அப்ப ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ல பார்த்தோம். கன பேர் என்ன செய்வீங்க, ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டீங்க. என்ன, அந்த டூக்கு பின்னால வேர்போட ing போட்டீங்க. அப்ப அது பிள்ளை. டூ வந்தா அங்க வேர்போட ஒன்னு சேர்க்காம நாங்க வேர்ப் ஒன்னை யூஸ் பண்ணுவோம். இங்கதான் வேர்போட ing போடுறோம். அப்ப நான் அந்த உங்களுக்காகத்தான் நான் அதை போடுறேன். அப்ப அதை நீங்க கொஞ்சம் கவனமா கன்சிடர் பண்ணி கொள்ளுங்க. So let's see what is the meaning of this sentence pattern. What is the point of? என்ன அப்படின்னா யாருக்குமே இது ஐடியா இருந்தா? கருத்து என்ன? பிரதான கருத்து இல்லை. For example, listen to this example clearly. Right? கொஞ்சம் வடிவா கேளுங்க நான் சொல்ற எக்ஸாம்பிள். For example, Shifna is attending the English classes. அப்ப Shifna என்ன செய்றா? ஆங்கில வகுப்புகளுக்கு போய்கொண்டே இருக்கிறார். So one day her mother has received a letter. Right? அவங்களோட அம்மா ஒரு கடிதத்தை பெற்றுக்கொள்றா. So it is written in English. அது ஃபுல்லாவே ஆங்கிலத்தில் எழுதி இருக்கிறது. So she found difficult to understand the matter which is written there. Right? அப்ப அவங்களோட அம்மாவால என்ன செய்ய முடியல, அதை வாசிச்சு புரிஞ்சு கொள்ள முடியல. உடனே ஷிஃப்னாட அம்மா என்ன யோசிக்கிறா, my daughter is going for classes. She knows English very well. So once she comes home, I can give her, she will read and tell. அப்ப அவள்
கிளாஸால வந்தோடனே நான் கொடுத்தேனடா வாசிச்சுட்டு எனக்கு சொல்லுவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றா. ஷிஃப்னா இஸ் ஆல்சோ கமிங். ஷிஃப்னாவும் வந்து கொண்டு இருக்கிறா. ஸோ மதர் இஸ் கிவிங் த லெட்டர். மை டியர் டாட்டர், read it and tell me what is in this letter. கடிதத்துல என்ன இருக்குன்னு வாசிச்சு எனக்கு சொல்லு. அப்ப ஷிஃப்னா எடுத்து வாசிக்கிறா. மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே, திருப்பி கீழே இருந்து மேல. பட் she couldn't understand. Mummy, I don't know what is there. I can't understand anything. அம்மா என்ன இருக்குன்னு எனக்கு விளங்கல, ஒண்ணுமே புரியுது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப மம்மிக்கு கோபம் வந்துட்டு, Shifna, I have been spending lot of money for your education. You are always telling that you are going for English class. Then what is the point of attending the class? இப்ப சொல்லுங்க. என்ன நோக்கத்துக்காக போறேன்? What is the என்ன point of? பிரயோசனம்? What is the point of? என்ன அர்த்தம் இருக்குது? இங்கிலீஷ் கிளாஸுக்கு போறதுல என்ன அர்த்தம் இருக்கு? கோவத்துல கேக்குறாங்க. What is the point of? Right? இப்ப கிறிஸ் போய் அம்மாட்ட சொல்ற, மம்மி ஐ நீட் சம் மணி. மம்மி சொல்ற, ஐ டோன்ட் ஹேவ். கோ அண்ட் ஆஸ்க் யுவர் டேட். என்னட்ட இல்ல காசு, போய் உங்களோட அப்பாட்ட கேளு. அப்ப கிறிஸ் வந்து அப்பாட்ட கேட்க தயக்கத்துல திருப்பவும் போய் மம்மிட்ட கேட்கிறார். மம்மிக்கு கோபம் வருது. she feels irritation, right? So அப்ப உடனே மம்மி சொல்ற என்ன, hey, what is the point of asking me? I don't have any money. Go and ask your dad. என்னட்ட கேட்கறதால என்ன அர்த்தம் இருக்கு? போய் உங்களோட அப்பாட்ட கேளு. Right? What is the point of watching serial dramas? What is the point of spending more time on social media sites? What is the point of wasting the time on video games? இப்ப விளங்கிட்டா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்? அப்படின்னு சொன்னா நெகட்டிவா நெகட்டிவா தான் கேட்கிறோமோ, இதால என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. ஒன்றை நீங்க எதிர்பார்க்கறீங்க, அது நடக்கவே இல்லை. அப்ப அது யூஸ்லெஸ் அப்படின்னு உங்களுக்கு புரியுது. அப்ப நீங்க உடனே கேக்குறீங்க, இதால என்ன அர்த்தம் இருக்கு? நாங்க மாறி கேக்குறோம்னா, இதால என்ன பிரயோசனம் இருக்கு? என்ன? எஸ் கிறிஸ். அப்படின்னா ஒருத்தர் சொல்றதுல நீங்க சொல்றதுல Chris, we are not we couldn't hear your voice properly. Please repeat it. புரியோசனம் இருக்கு, அப்படிதான் மீனிங் வரும். என்ன கருத்து இருக்கு? இப்போ இந்த பாயிண்ட்க்கு பதிலா யூஸ் போட்டு கொள்ளலாம். நீங்க சொல்வதில what is the use of? What is the point of? எக்ஸாம்பிள் கொஞ்சம் தாங்க சார். தெலுங்குல தாங்க சார் அப்பா வந்து சொல்லுங்க. Okay. What is the point of? Watching டிவி பார்க்கறதால என்ன அர்த்தம் இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வருவோமே, நீங்க போறீங்க ஜிஎஸ் சந்திக்க போறீங்க. யூ ஆர் கோயிங் டு மீட் த ஜிஎஸ். அப்ப ஜிஎஸ் போய் சொல்றீங்க, என்னது இப்ப அந்த காசு கொடுத்து இப்ப இடையில கட் பண்ணிட்டாங்க, இன்னும் சமுத்திரி மாதிரி அப்படியா? Am I correct? ஓகே. அப்ப ஓகே, இப்ப ஒரு ஆள் போறாங்க, போய் ஜிஎஸ் கதைக்கிறாங்க. சார், I had been receiving this kind of money as Vesmer, but suddenly they have stopped. திடீரென்று அப்ப அவங்க நிப்பாட்டி போட்டாங்க சார். But I don't know the reason. Can you tell me? Or can you again give me the chance to get that money? அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப உடனே ஜிஎஸ் சொல்றார், I can't do anything. You have to go and meet the DS. அப்ப நான் ஒன்னும் செய்ய இயலாது, இது சம்பந்தமா you have to talk with the DS. நீங்க டிஎஸோட கதைக்கணும். ஆனா அதுக்கப்புறமும் இவங்க என்ன செய்யறாங்க, ஜிஎஸ் என்ன கதைப்பாரு, என்ன செய்வாருன்னு அவருக்கு வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இவருக்கு தெரியும் அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இவங்க வெயிட் பண்ணி இருந்தும் பிரயோசனம் இல்லை. அவடத்துல அவங்க என்ன செய்ய வேணும்,
டிஎஸ் தான் போய் கதைக்கணும், டிஎஸ் தான் மீட் பண்ணி கேட்கணும். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் வெயிட்டிங் ஹியர்? அப்ப இங்க காத்திருக்கிறதால என்ன அர்த்தம் இருக்குது? அப்ப தேவை ஒன்று இருக்குது, அப்ப அதுக்குரிய இடம் வேற இடம். அப்ப இங்க 2 பிரயோசனம் இருக்குதா? இல்ல. இல்ல. ரைட், கிளியரா இப்ப? Yes, sir. ரைட். அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒரு ஆள் வந்து வீட்டு ஒரு வேலையுமே செய்யறல, எப்ப பார்த்தாலும் போனோடயே இருக்குது. அப்ப பாக்குற நேரம் எல்லாம் போனோட, அப்ப உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? வீட்டை கூட்டுறது இல்ல, முத்தம் கூட்டுறது இல்ல, சட்டிப்பானை கழுவுறது இல்ல, கிளீன் பண்றது இல்ல, ஒன்றுமே செய்யறது இல்ல, எப்ப பார்த்தாலும் போனோடயே இருக்கிறது. அப்ப கோபம் இருந்தானே வீட்டை. அப்ப என்ன கேட்பீங்க? வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் watching phone? watching or using the phone all the times? எல்லா நேரமும் போன் யூஸ் பண்றதால என்ன அர்த்தம் இருக்கு? ரைட், இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? I clear with this sentence pattern. Yes. Right? Okay. Last sentence pattern. I am sick of. But sick means what? SICK? சுகையினம். அப்ப I am sick என்ன? எனக்கு சுகம் இல்ல. அப்ப I am sick எனக்கு சுகம் இல்ல. ஆனா இங்க நான் வந்து இந்த I am sick of-ன்றத வேறொன்றுக்கு பயன்படுத்த போறேன். I am going to use it for some other reason. Right. அதாவது it's a kind of